கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், மேன்மையாக இருப்பீர்கள். உங்களுடைய இருளான அனுபவங்கள் மாறும். குடும்பத்தில் வந்திருக்கிற சில பிரச்சனைகள், தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்திருக்கிற பிரச்சனைகள், வேலை ஸ்தலத்தில் வந்த பிரச்சனைகள், ஊழியத்தில் வந்த பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வரும். ஒன்றும் கலங்க வேண்டாம். நல்ல முடிவு வரப்போகுது. நல்ல முடிவை தான் பார்க்க போகிறீங்க. எல்லா தீமைகளும் நன்மையாக மாறுகிறத பார்க்க போகிறீங்க. இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் சூழ்நிலையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். எந்த இடத்துல எந்த காரியத்தை நீங்கள் எதிர்பார்த்திருந்தாலும், ஏதாவது ஒரு இடத்துக்கு இன்றைக்கி என்ன நடக்குமோ நீங்கள் பயந்து போடி இருந்தாலும் பயப்படாதீங்க. அங்கே உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கடந்து வரும். இன்றைக்கு ஜீவார்த்தைக்கான வசனம் யோபு 42:11. அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிவுமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனுடைய போஜனம் பண்ணி, கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ண சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி, அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொருள் ஆவணத்தை அவனுக்கு கொடுத்தார்கள். இந்த யோபுடைய வாழ்க்கையில் முதலாவது வந்து தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டாங்க, அங்கலாச்சாங்க. அடுத்தது ஆறுதல் சொன்னாங்க. அடுத்து வந்தவங்க எல்லாம் ஒவ்வொரு தங்க காசையும் ஒவ்வொரு பொருள் ஆவணத்தையும் அவனுக்கு கொடுத்தாங்களாம். வந்தவங்க சும்மா இல்லை, சில கிஃப்ட் கொண்டு கொடுத்தாங்க, சில பொருட்களை கொண்டு கொடுத்தாங்க. பார்த்தீங்களா? யோபுக்கு கொடுத்தாங்க, உங்கள் வாழ்க்கையிலையும் கொடுப்பாங்க. யோபுக்கு மட்டுமா கர்த்தர் கொடுக்க வைப்பார், உங்களும் கொடுப்பாங்க. நமக்கு ஆண்டவர் தான் எல்லாம் தரணும். இந்த பூமியில் மனிதர்கள் எப்போ நம்ம இடத்துல அதை எதிர்பார்ப்பாங்க. நமக்கு சிலர் தரவே மாட்டாங்க. புரியுதா? சில ஆட்களுடைய கேரக்டர் அப்படி உண்டு. நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில். அதாவது உங்களுக்கு வயதாக அனுபவங்கள் அதிகமாகி கொண்டிருக்கும். உங்கள் வாழ்க்கையில் கூட சில நேரத்தில் நீங்கள் சிலருக்கு மனம் திறந்து நிறைய காரியத்தை செய்திருப்பீங்க, கொடுத்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் ஒரு காரணம் சிந்திச்சு பார்த்தா நீங்கள் கொடுத்த அளவுக்கு அவங்க உங்களுக்கு திருப்பி கொடுத்துருக்க மாட்டாங்க. வாய்ப்பு இருந்தும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதாவது திருப்பி கண்டிப்பாக தரணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் இப்போ நீங்கள் சில நேரத்தில் ஒரு ஆளுக்கு 1 லட்ச ரூபா கொடுப்பீங்க, அவங்களுக்கு பணம் இருக்காது. ஆனால் சில நேரத்தில் அன்பு இருந்துச்சுன்னா வீட்டில் சமைக்கிற ஏதாவது ஒரு நல்ல உணவுப் பொருளை சமைச்சாங்கன்னா அதை கொண்டு வந்து கொடுக்கலாம். அதுதான் கொடுக்குற சக்தி. சிலருக்கு அப்படி இருக்கவே இருக்காது. இன்று முதல் கர்த்தர் என்ன செய்ய போகிறா தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கிறத பார்க்க போகிறீங்க. நீங்கள் கொடுக்கணும். அதே நேரம் உங்களுக்கு சில இடத்துல சில காரியங்களை கொடுப்பாங்க. சில பொருட்கள், சில காரியங்கள் உங்களை தேடி வரும். நன்மை உண்டாகும், அதிசயம் நடக்க போகுது. விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாம் ஆண்டவரே, எங்களோடு பேசினீர், நன்றி. யோபுக்கு பொற்காசையும் பொன் ஆபரணத்தையும் கொண்டு கொடுத்தாங்களாம். இன்றைக்கு உடைய வார்த்தையை கேட்டு ஜெபிக்கிற ஒருடைய வாழ்க்கையிலும் நாங்கள் தான் நிறைய பேருக்கு கொடுத்தோம். எங்களுக்கு அவசியப்படும் போது, தேவைப்படும் போது யாருமே கொடுக்கல. நாங்கள் வாய்ப்பில் இருந்தால் நம்முடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி அமைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவருடைய வாழ்க்கையில் இவர்களுக்காக சில கரங்கள் கொடுப்பதற்கு திறக்கப்படட்டும். சில நன்மைகள் கடந்து வரட்டும். சில நல்ல காரியங்கள் நடக்கட்டும். நீர் அப்படி செய்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த நேரத்திலே கூட ஆண்டவரே, வியாதிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறேன். சகல வியாதியும் இயேசுவின் நாமத்தில் இப்போ விலகட்டும். சமாதானத்திற்கு சமாதானத்தை கொடுங்க. கடன் பாரம் விலகட்டும். பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். கமாண்டில் ஜெபக்குறிப்பு அனுப்பியிருக்கிறேன். எல்லா ஜெபக்குறிப்பையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.